வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன், பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பிரியாணி இலை 3, ஏலக்காய் 4, பட்டை 4 சின்ன பீஸு, கிராம்பு 4, மிளகு பொடி 1 டீஸ்பூன், புதினா இலை 1 கப்பு, கொத்தமல்லி இலை 1 கப், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கட் பண்ண புதினா கொத்தமல்லி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் முக்கால்வாசி தண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சுத்தமான ஒயிட் கிளாத்தில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா கட்டி அரிசியிலே போட்டுருங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அரிசியில் இறங்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. எல்லாத்தையும் அதிலே போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஜீரகத்தை போட்டுட்டு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் பாயில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இதை வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வடிக்கணும்னு தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை அடிகனமான பாத்திரத்தில் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அது கூட துணியில் கட்டி வச்சுருந்த ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கோங்க. நான் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால முன்னாடியே 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் பிராய்லர் கோழி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சிக்கனோட ரைஸை அப்படியே ஆட் பண்ணி நம்ம 1/2 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த நாட்டுக்கோழி 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அரிசி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு லேயர் அரிசி ஆட் பண்ணி நெய் விட்டு ஃப்ரை பண்ண ஆனியனை தூவி விட்டு தம் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை தம் போடுறதுக்கு மூடியில் சப்பாத்தி மாவை நல்லா ஒட்ட வச்சு இது மேலே அப்படியே மூடிடுறேன். இதை மூடி வச்சு 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அரிசி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.